சார் இன்னைக்கு இந்திய மக்கள் நெறைய பேர் தங்க நகை வாங்குறதே அவசர தேவைக்கு அடகு வைக்கிறதுக்கு தான். பேங்க் இருக்கிறத தவிர்த்து நெறைய தெருக்கள்ல அடகு கடை தான் ஜாஸ்தியா இருக்குது. எந்த விதமான தங்க நகைகள்லாம் சார் முதல்ல பிளட்ஜ் பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு கோல்டுங்கிறது நம்ம ஒருத்தர் வாங்குறாங்க அப்படின்னா 2, 3 பர்பஸ்க்காக மக்கள் வாங்குவாங்க. இந்தியாவில் 2, 3 விஷயங்கள் தான் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது. அதாவது 95% மக்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுவாங்க. ரியல் எஸ்டேட், வீடு, லேண்டு வாங்கி வைப்பாங்க. 3வது பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டுன்னு ஒன்று வாங்கி வச்சுப்பாங்க. இந்த 3 தான் சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூ. நம்ம இந்தியாவில் சேவிங் பேஸ்ட் எக்கானமின்னு சொல்லுவாங்க. நம்ம வி ஆர் நாட் ஸ்பெண்டிங் பேஸ்ட் எக்கானமி கிடையாது. யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்கன்னா அவன் 2 லட்ச ரூபா செலவு பண்ணுவாங்க. கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி செலவு பண்ணுவாங்க. நம்ம இதில் அப்படி கிடையாது. 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினோன்னா ஒரு 50,000 ரூபா சேவ் பண்ணணும், 50,000 ரூபா தான் செலவு பண்ணணுன்ட்டு. இந்த சேவிங்ஸ் எங்கே போகிறதுனா கோல்டில், ரியல் எஸ்டேட்டில், ஃபிக்ஸட் டெபாசிட்டில். இதுதான் ப்ரிடாமினெண்ட்டாக இருக்குது. இப்போ ஆஃப்லேட் அந்த 2000க்கு மேலே பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட், ஈக்விட்டி, பாண்ட் அதிலெல்லாம் வேரியஸ் அசெட் கிளாஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வராங்க.